கமல் சாருக்கு ஒரு பாட்டு எழுதுறது அப்படின்றது, அதுவும் ஒரு எலிவேஷன் பாடல் மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதும் போது இந்த அளவு உங்களுக்கு சவாலா இருந்துச்சு? இல்லை, எனக்கு எழுதும் போது இந்த பாட்டு மட்டும் இல்லை, எனக்கு பெரும்பாலும் முதல் பாட்டுல இருந்து என்னன்னா கதாபாத்திரத்தை மட்டும் தான் மனசுல வச்சுப்பேன். சக்திவேல் தான் எனக்கு மண்டையில் இருந்தார், கமலங்கிற கேரக்டர் அங்கே இல்லை. ஓகே. மணி சார் என்கிட்ட சொன்னதும் சக்திவேலை பற்றி தான். அந்த படத்தில் சக்திவேல் தானே கதாபாத்திரம். சக்திவேல் இங்கே இருக்காப்புல, ஒருத்தங்க அவரை பற்றி பாடுறாங்க, ஒரு ஏக்க பாடலாக இருக்கணும். அதுதான் மணி சார் சொன்னது. என் மனசுக்குள்ளே வந்தது அந்த ட்ரெய்லர் மூலமாக, பழைய நாயகன் மூலமாக உள்ளே போய் இறங்கி இருந்த சக்திவேல் தான், வேலு தான். அந்த வேலுக்காக எழுதப்பட்ட பாட்டு தான். ஒரு பெண் தன்னுடைய ஏக்கத்தை வேலை பார்த்து பாடுறாப்புல அப்படிங்கிறது தான். அதனால் கமல் சார் வரவே இல்லை. அது வராது, நல்லதுதான் இல்லையா? கண்டிப்பா. இது நம்ம தமிழில் சங்க இலக்கியங்களில் பாலை தன்னை இருக்கு இல்லையா, ஒரு அதிக பாடல்கள் கொண்டது சங்க இலக்கியத்தில் பாலை தான், பிரிவு தான். அப்போ அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த பாடலும் ஒரு ஏக்கமும் பிரிவும் கலந்து ஒரு பெரும் சாரா வரணுங்கிறதுல ஒரு முடிவு. சாருக்கு எழுதி கொடுத்தேன். அப்படி சாரும் அதை பார்த்து அவர் பிடிச்ச மாதிரிலாம் கதைக்கு தேவையோ அதை எடுத்து வச்சாரு. ஓகே. பாடல் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.